வணக்கம். சினி மினி சிங்கப்பூர் சலூன். ஆர்ஜே பாலாஜி கதாநாயகனாக நடித்து திரைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ், பெல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல். இந்த படத்தினுடைய இயக்குனர் கோகுல். ஏற்கனவே இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற படத்தை இயக்கிய இயக்குனர். அப்படி ஆர்ஜே பாலாஜி நடிக்கக்கூடிய படம் அப்படின்னாலே நிச்சயமாக வந்து ஒரு 10ஓட ஒன்றா இருக்காது, மாறுபட்ட ஒரு கதை அம்சம் இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே எல்கேஜி படம் நம்ம பார்த்தோம்ல, மூக்குத்தி அம்மன் திரைப்படம் பார்த்தோம்ல, ரன் பேபி ரன் திரைப்படம்லாம் பார்த்தோம்ல. அப்படி வரும்போது ஆர்கே பாலாஜினுடைய அந்த மாறுபட்ட செலெக்ஷன் ஆஃப் த கதை கரு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக சிங்கப்பூர் சலூன் படம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்போடு தான் போய் அமர்ந்தேன். அதே மாதிரி எதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்தை பண்ண இயக்குனர் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக அவர் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டரை தான் எடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து பர்டிகுலர்லி இதை பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அன்னபூரணி படம் நம்ம பார்த்தோம். ஒரு ஹோட்டல் பேக்ட்ராப், அதாவது இது இருக்குல்ல கேட்டரிங் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, சமையல் கலை அப்படின்றபோது சமையல் கலைக்கு முக்கியத்துவம் தந்து சமையல் கலைஞராக நயன்தாராவை நடிக்க வைத்து அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை மையமாக வைத்து தமிழ் திரைப்படம் அதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. முதல் முறையாக அன்னபூரணின்னு ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது அந்த சமையல் கலைஞர்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடிய வகையில் ஒரு திரைப்படத்தை உருவாக்குனாங்களே, அதே மாதிரி இதில் வந்து இப்போ சலூன் அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லையா, சலூன் போது நம்ம முடி வெட்டுவது, ஷேவிங் செய்வது, அழகு கலை அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லை, அழகு கலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய ஃபினிஷிங்லேயே இந்த அழகு கலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு போடும்போது எந்திரிச்சு கைதட்டுற அளவுக்கு ஒரு அருமையான டைட்டிலை படத்தில் போடுறாங்க அப்படின்னு. அப்போ யோசிச்சு பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு கதை கருன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது எடுத்ததுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து வரக்கூடிய கதாபாத்திரம் அப்படி ஆர்ஜே பாலாஜினுடைய கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞன் அப்படியே ஸ்கூல் பாயாக இருக்கும்போதே அவனும் அவனுடைய நண்பர்களும் அப்படியே இதில் போய் பள்ளிக்கூடத்தில் படித்து இப்படின்னு இருக்கும்போது அது மனசுக்குள்ளே வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சலூன் நடத்திக்கிட்டு இருக்கவர் லால், தென்காசி பட்டணம் இந்த படத்தில் நடித்தார் லால், மலையாள நடிகர் லால் வந்து ஒரு சலூன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நடத்தி அப்படின்னு வரும்போது அவர் அந்த சலூனில் வந்து அவர் அப்படியே ஸ்டைலாக ரஜினிகாந்த் ஸ்டைலில் அந்த சிசரெல்லாம் பிடிச்சி அப்படியே சுற்றுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க அதெல்லாம். ஆக்சுவலாக அதெல்லாம் அந்த பையன் வந்து மெய்மறந்து போய் அவர் மற்றவங்களுக்கு எப்படி முடி வெட்டுறாரு, எப்படி வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறாரு, எப்படி வந்து அந்த தன்னுடைய வித்தைகளை எல்லாம் அந்த சிசரை வச்சு காமிக்கிறாருன்றதெல்லாம் அந்த சிறுவனாக இருந்த அப்படியே ஆர்ஜே பாலாஜி கதாபாத்திரம் வந்து அப்படியே பார்த்து ரசித்து அப்படியே மனசுக்குள்ளே தான் வந்து லைஃப்பில் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக வரணும். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக, புகழ்பெற்ற ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக வரணும், சலூன் வைக்கணும், பெரிய ஆளாகணும். அப்படி யோசிச்சு பாருங்கள், அந்த சலூன்ற ஒரு விஷயம்ன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. முடி வெட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அழகு கலை. உண்மை தானே? அதை நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய கோளாறுன்னு அர்த்தம். உங்களால் எல்லாருனாலையும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்க, உங்களால் வந்து அப்படியே அழகு கலைன்னா முடி வெட்ட முடியுமா உங்களால்? அவ்வளோ அருமையாக சிகை அலங்காரம் இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா? பண்ணுறதுக்கான ஆற்றல் இருக்கா? அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கா? அப்படிலாம் இல்லை. அதுக்குன்னு இருக்கக்கூடிய திறமைசாலிகளால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்போது அந்த திறமைசாலிகளை நம்ம மதிக்கணுமா, மரியாதை கொடுக்கணும்ல, அவங்கள போற்றணும், புகழணும்ல, அவங்களுடைய அந்த கலை அழகு அந்த திறமைன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதுக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கணும்ல. அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த படமே எடுக்கப்பட்டிருக்கு. அது காலப்போக்கில் அது பிறகு அந்த கதாபாத்திரம் பையன் வந்து நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும், இப்படிலாம் ஆசைப்பட்டு இப்படிலாம் நினச்சி அப்படிலாம் இருக்கக்கூடிய இதில் வந்து அவன் வந்து ஒரே இதில் வந்து பிடிவாதமாக வந்து நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக தான் ஆகணும், நான் வந்து அழகு கலை நிபுணராக தான் வரணும், சலூன் வச்சுது அப்படி தான் என்னுடைய எதிர்காலம் இப்படிலாம் ஆகும்போது, சரி கொஞ்ச நாள் நீ காலேஜில் போய் படித்து முடித்த பிறகு மறுபடியும் நீ வந்து இப்படி தான் ஆகணும் இப்படின்ற மாதிரி தீர்மானம் எடுத்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது பிறகு பார்க்கலான்ற மாதிரி ஆகி அவங்க கல்லூரியில் பட்டம்லாம் வாங்கின பிறகு கூட இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் போய் பட்டமெல்லாம் வாங்கி இதெல்லாம் ஆன பிறகு கூட மறுபடியும் இது தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும், சலூன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது உண்டு. இப்படி வரும்போது அப்படியே தான் காதலிச்ச ஒரு பொண்ணு அப்படின்போது அவள் ஆரம்பத்திலேயே வந்து அப்படியே அவள் வந்து என்னதான் இருந்தாலும் கல்யாணம்னு சொல்லிட்டு வரும்போது நீ வந்து உன் ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்ருக்கவர், ஹேர் ஸ்டைல் பண்ணக்கூடியவர் இப்படின்ற மாதிரி சொன்னால் அதில் வந்து பெரிய வருமானமெல்லாம் பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி சரிப்பட்டு வராதுன்னு மாதிரி ஒரு பணக்கார பையன் கிடச்சோடனே இந்த காதலுக்கு டாட்டா கமிஷனாக பேசுவோம். அந்த முதல் காதல் தோல்வி அவனுக்கு. அதுக்கு பிறகு அப்படியே வேற ஒரு இளம்பெண்ணை அப்படியே திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு வந்து அப்படி வரும்போது அந்த இளம்பெண்ணுடைய அது மீனாட்சி சௌத்ரின்றது இளம்பெண். அவங்க அப்பா வந்து சத்யராஜ் நம்ம எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. ஒரு காமெடி கலந்த கதாபாத்திரம் A1 படத்தில் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. சத்யராஜ் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட், ஒரு நகைச்சுவை நடிகராக படத்தில் ஆட்சி செய்கிறார் அப்படி தான் சொல்லலாம். ஆட்சி செய்துകൊண்டிருக்கார், தன்னுடைய ஆழமான முத்திரைகளை பதித்திருக்கிறார் அப்படின்றது. பொதுவாகவே காமெடி காட்சியெல்லாம் கவுண்டமணி கூடலாம் சேர்ந்து நிறைய படங்களில் காமெடி காட்சியில் கதாநாயகனாகவே நடித்தவர் தான்.
காமெடி காட்சிகளில் ஏற்கனவே சத்யராஜ் நடிச்சு நம்ம பார்த்துருக்கோம். இருந்தால் கூட நீண்ட இடைவெளிக்கு பிறகு சத்யராஜை இந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நாம் பார்க்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு மூத்த மருமகனாக ரோபோ சங்கர் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா இயல்பாக கேஷுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு கஞ்சன் சத்யராஜ் கேரக்டர். அவர் அப்படியே வந்து கையிலேருந்து காசு பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறதுக்கே யோசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இப்படி இருக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு மத்தியில் அப்படியே ஆர்ஜே பாலாஜி வந்து எப்படியாவது சலூன் வைக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள்லாம் செஞ்சு எந்த காரியமே நிறைவேறாமல் இப்படிலாம் ஆகக்கூடிய ஒரு நிலையில் இவரை பேங்க்கில் போட்டு வச்சுருந்த அப்படியே மிகப்பெரிய தொகை அப்படின்போது அவர் கையாலே செக்கு போட்டு ஒரு தண்ணி அடிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அப்படியே மது போதையில் இருக்கும்போது அந்த செக்கை வந்து இவரே சத்யராஜே கையில் போட்டு கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துட்றாரு. இவங்க வந்து அந்த இதை வச்சு ஒரு இடத்த வந்து மிகப்பெரிய இடத்துல வந்து இது பண்ணி வச்சு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் பேட்டர்னில் வந்து சிங்கப்பூர் சலூன் ஒன்று ஓப்பன் பண்ணி அப்படிலாம் ஆனவொடனே இவருக்கு போதை தெளிஞ்சு போனவொடனே பார்த்தா இது ஏதோ போட்டு ஆட்டையை போட்டாங்கன்ற மாதிரி. என்னத்தை ஆட்டையை போட்டாங்க, நீ இப்போ காசு கொடுத்து செக்கு கொடுத்ததே நாங்களே வந்து படமாக்கி வச்சுருக்கோம் பாருன்னு பார்த்தா இவரே தான் அவங்ககிட்ட கொடுத்து அந்த செக்கை கொடுத்து தோல் மேலே கையை போட்டு அப்படியே பாராட்டி புகழ்ந்துன்ற பட்டெல்லாம் இருக்குது. இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. ஆனால் இவங்களை பற்றி அவர் ஏமாற்றணுன்ற எண்ணம்னு கிடையாது. நல்லா வந்த பிறகு வருமானம் வந்த பிறகு நம்ம பணத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கலான்ற மாதிரி தான் அப்படின்றதில். அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துன்ற மாதிரி ஆகி இவங்களோட கட்டடத்துக்காக ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயரமான கட்டடங்கள்லாம் கட்டப்பட்ட கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துருது. அப்போ இடிந்து விழுந்த பிறகு இந்த இடத்துல வந்து அப்படி குடிசைகள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து டேரா போட்டு குடிசை வாழ் மக்கள் வந்து சுற்றி வட்டம் போட்டு ஆக்கிரமிச்சிடறாங்க அந்த ஏரியாவை ஃபுல்லாக. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து அப்படியே ஒரு பிரசவ வழியால் துடித்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவம் ஆகணும் அப்படின்னா சுற்றி மருத்துவமனை கொண்டு போகிறதுனா ரொம்ப ஏகப்பட்ட இதை சுற்றி அங்கே கொண்டு போய் அதுக்கான நேரம் இல்லை. அப்படி வரும்போது அந்த சலூனை திறந்து விட்டு இந்த சலூனில் வச்சு இருக்கக்கூடிய சீட்டில் வந்து இந்த பொண்ணை படுக்க வச்சு அப்படியே பிரசவம் எங்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்து அப்படின்றதாகி அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட இந்த இதில் வந்து ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வந்து இதுக்கு க்ரியேட் ஆகிரும். அது ஒரு நோன் ஃபிகர், ஒரு விஐபி மாதிரி ஆகிடுவார் ஆர்ஜே பாலாஜி. குடிசைவாழ் ஏழை மக்களுக்கு மத்தியில் ஒரு நட்சத்திரமாக அப்படின்னு இது ஒன்று. இதுக்கு இடையில் வந்து இதுக்கு லீடு வந்து ஒரு அருமையான கேரக்டர் இருக்குது. அவர் படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே வந்து அவர் நினச்சதெல்லாம் நடக்காமல் போய் துவண்டு போய் கடன் பிரச்சனைலாம் ஆகி கடன்காரங்கள்லாம் வந்து தொந்தரவு பண்ணி தொல்லை பண்ணி இப்படிலாம் ஆயிடுச்சு. இந்த கட்டிடத்தை இடிக்க போய் அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழல் வந்து இப்படிலாம் ஆன பிறகு தற்கொலை பண்ணி செத்து போயிடலான்ற மாதிரி ஆகி தூக்க மாத்திரையை நிறையா போட்டு அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த காட்சிகள்லாம் ஆரம்பத்துலேயே தூக்கில் மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய அந்த இது தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலை பண்ணணும்னு முடிவு எடுக்கிறார்கள். அதுதான் ஆரம்ப காட்சி. இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கு. ஏன் அவர் தற்கொலை பண்ணிக்குள்ளே முயற்சிக்கிறார், என்ன காரணம்? சலூனுக்குள்ளேயே சிங்கப்பூர் சலூன்ற அந்த கட்டிடத்துக்குள்ளேயே தற்கொலை முயற்சி அப்படின்னு. இப்போ வந்து அந்த தூக்க மாத்திரையெல்லாம் போட்டு வச்சுருக்காரு. டொக்குன்னு இரவு நேரத்தில் கதவு தட்டப்படுது. கதவு திறந்தால் அரவிந்த் சாமி வர்றாரு படத்தில். கெஸ்ட் அப்பியரன்ஸ் அரவிந்த் சாமி. இதெல்லாம் புத்திசாலித்தனமாக கோகுல் வந்து பண்ண காரியம். அதெல்லாம் அரவிந்த் சாமி உள்ள என்ட்ரி. அரவிந்த் சாமி வந்து உள்ளே வந்து நான் இது மாதிரி காரில் வந்தேன், கார் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, பக்கத்தில் வந்து மெக்கானிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அதில் செல்ஃபோனில் சார்ஜ் கிடையாது, சார்ஜ் போடணும் அப்படின்ற மாதிரி வந்தேன் அப்படின்னா அது ஐஃபோனு இதில் சார்ஜ் இது பண்ண முடியாது. அப்படி ஆகும்போது அந்த தூக்க மாத்திரையெல்லாம் போட்டு இருக்கக்கூடிய அந்த பாட்டில் இதை பார்த்துட்டாரு, கிளாஸ் பார்த்தோன்னே இதை தற்கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படி இப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சரி அந்த மெக்கானிக் அங்கே இருப்பார், என் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா உங்கள் இதில் வந்து டூ வீலரில் கொண்டு போயின்ற மாதிரி. இப்போ ஒரு சந்து பந்தில் ஒரு சேரி மாதிரி ஒரு இடம், அதில் போய் சில மாதிரி தள்ளு வண்டின்றோம்ல, அதில் வந்து அப்படி இட்லி தோசையெல்லாம் போட்டு அப்படி 2 பேரும் சாப்பிட்டோம். அப்போ அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனா பல விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வந்து இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லிட்டு ஒரு கடை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அந்த காலத்தில் மின்சாரமே இல்லாத காலத்தில், மின் வசதியெல்லாம் இல்லாத காலத்தில், கரண்ட் இல்லாத காலத்தில் அந்த கடை வந்து லைட்டு அரிக்கன் லைட்லேயும் காடை விளக்கு வச்சுக்கிட்டு அப்படி இது அந்த இதில் வந்து மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் அந்த அல்வா கடை இருந்திருக்கு. அதனால் அதுக்கு இருட்டுக்கடை அல்வான்னு. இன்றைக்கி நீங்கள் வந்து திருநெல்வேலி போனீங்க அப்படின்னா இப்போ கோயிலுக்கு போகிறது வழி என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இருட்டுக்கடை அல்வாவில் இருக்காங்க. இருட்டுக்கடை அல்வா பக்கம் போனீங்கன்னா அப்படியே இடது பக்கம் போது வலதில் திரும்பினா கோயில் அப்படின்ற மாதிரி இருட்டுக்கடை அல்வான்றது ஒரு அடையாளத்தின் சின்னம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. அதை மாதிரி சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இதுக்குள்ள அது ஒரு அடையாளமாகணும், ஒரு ஐடென்டிட்டி. வாழ்க்கையில் ஐடென்டிட்டின்றது முக்கியம், அடையாளம், நமக்குன்னு ஒரு அடையாளம் அப்படின்னு அந்த கேரக்டர் அப்படியே நான் திருவண்ணாமலையிலேருந்து வர்றேன்ற மாதிரி சொல்லிட்டு வருவார். அப்படியே டக்குன்னு அந்த கேரக்டர் அப்படியே ஃபினிஷ் ஆகிடும். கெஸ்ட் அப்பியரன்ஸு அப்படியே இதாகிடும். திருவண்ணாமலை புத்திசாலித்தனமாக போட்டிருக்காங்க, திருவண்ணாமலையிலேருந்து ஏதோ கடவுளே வந்ததை போல். அது இப்போ வந்து அந்த ஐடென்டிட்டின்றது
சிறிதும் எதிர்பாராமல் ஆர்ஜே பாலாஜி எதிர்பாராமல் அப்படி ஒரு சம்பவம். அந்த பெண்ணை வந்து அந்த குடிசையில் இருக்கக்கூடிய பெண்ணை கொண்டு வந்து பிரசவமாகி அந்த குழந்தை பிறந்து அப்படின்றதெல்லாம் ஆகி அந்த சிங்கப்பூர் சலூனுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிரும். அப்படியே டிவிலெலாம் போட ஆரம்பித்து அப்படி இப்படிலாம் ஆகி அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கே இவரே பேர் வச்சு அந்த குழந்தைக்கு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து உன் கையாலே இந்த குழந்தைக்கு பேர் வச்சிரு உன் கையாலேன்ற மாதிரிலாம் வச்சு அப்படி ஒரு விஐபி மாதிரி ஒரு நாய் அந்த அந்த குடிசை வாழ் மக்கள் ஃபுல்லாக அன்பு பாசத்தை செலுத்தி அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி மீது அப்படின்னா அப்போ வந்து என்னென்னா அப்போ அந்த இளைஞர்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து அப்படின்னா ஒரு நடனம் ஆட தெரிந்த இளைஞர்கள் அவங்க வந்து குடிசையில் வாழக்கூடிய குடிசையில் பிறந்து வளர்ந்து சாதாரணமாக தோற்றத்தை கொண்ட இளைஞர்கள் அப்படின்றதுனால இவங்க வந்து மிகப்பெரிய அந்த நடன நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஆடிட்டோரியத்துக்குள்ளே நாட் அலோடு உள்ளே விட மாட்டேங்க. நான் தோற்றத்தை பார்த்தோன்னே என்னையா அவ்வளோ சின்னமாக கன்றாவே இருக்காங்க இவங்களை போட்டு உள்ளே விட்டுக்கிட்டுன்றது யார் இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை துரத்தி விட்டுறான். அப்போ இவங்க அந்த கவலையில் இருக்காங்க. நடனம் ஆட தெரியும், திறமைகள்லாம் இருக்குது, ஆனால் நாட் அலோடு இன்சைட் த ஆடிட்டோரியம். அப்போ என்ன வழி அப்படின்போது ஒரே வழி தோற்றத்தை மாற்றணும். சிங்கப்பூர் சலூன் வா உள்ள உட்கார அவ்வளோ பேரும் தோற்றத்தை மாற்றி அவ்வளோ பேருடைய கெட்டப்பு எல்லாத்தையும் மாற்றி அப்படியே இவங்கெல்லாம் நம்ம இதில் இப்போ பார்க்குறோம் இந்த புள்ளிங்கள்ன்ற பேட்டர்னில் இருக்குல்ல அந்த பேட்டர்னில் ஆளுகளை ஃபுல்லாக மாற்றி ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி விட்டு இந்த புதிய தோற்றங்களுடன் அல்ட்ரா மாடர்ன் நவநாகரிக இளைஞர்களாக மாறி அப்படியே குடிசையில் பிறந்து வளர்ந்த இளைஞர்கள் போய் நடன போட்டியில் கலந்து கொண்டு இதில் டிவியிலலாம் டெலிகாஸ்ட் ஆகுது. இதுக்கு குரூப்பே வந்து எப்படின்னா அந்த இதுக்கு பேரே வந்து சிங்கப்பூர் சலூன் குழு அப்படின்ற மாதிரி பேர் வந்துடுது. நடனக்குழுவுக்கு பேரே சிங்கப்பூர் சலூன் நடனக்குழு ஆகி வெற்றி 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 மேல் வெற்றி அப்படியே டிவியிலேருந்து எல்லாமே போட்டு எல்லா இதில் சமூக ஊடகங்களில் வந்து எல்லா இதுலேயும் ஃபேஸ்புக்கில் வந்து யூடியூப்புகளில் பேசி எல்லாருமே வந்து சிங்கப்பூர் சலூன் அப்படி அந்த கட்டடத்தெல்லாம் காமிச்சு அது அங்கே தான் இவங்க வந்து தோற்றம் வந்து இந்த அளவுக்கு மாற்றப்பட்டவர்கள் அப்படின்றதாகி சிங்கப்பூர் சலூன் குரூப் நடனக்குழு வெற்றி பெறுமா இதுவரை வந்து அப்படியே செமிஃபைனல் ஃபைனல் இப்படி இந்த லெவலுக்கு வந்து அப்படின்னு இப்போ ஃபைனலுக்கு போகணும். அந்த நேரத்தில் வந்து கார்பரேஷன்லேருந்து வந்து இந்த கட்டடத்தை வந்து ஏதாவது அந்த ஏற்கனவே இடிஞ்ச கட்டடம் மாதிரி இதுவும் இடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி இதில் வந்து இந்த இடத்தையே இடிக்க சொல்லிட்டாங்கன்ற மாதிரி வந்து அங்கே இருக்க பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் ஆனால் இப்போ தான் ஃபைனல் நடக்க போகுது. இப்போ கேள்விக்குறி அப்படியே டிவிலெலாம் இன்றைக்கி ஃபைனல் அந்த சிங்கப்பூர் சலூனுடைய நிலைமை இது. அந்த கட்டடத்தையே இடிக்க போகிறாங்க. அப்போ இந்த போட்டி நடக்குமா நடக்காதா, இவங்களுக்கு தோற்றத்தெல்லாம் மாற்றணுமே அழகுபடுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடியெல்லாம் வெளியே கொண்டு வந்து வச்சு அப்படியே கட்டடத்துக்கு வெளியே வைத்து இவங்களெல்லாம் தோற்றத்தை மாற்றி அழகுபடுத்தி அப்படியே ஃபைனலில் போய் கலந்துக்கிற வச்சு நடனமாடி அப்படியே வெற்றி பெற்று சிங்கப்பூர் சலூன் குழு வெற்றி பெறுகிறது. நடனக்குழு வெற்றி பெற்று கேடயத்தை பெறுகிறார்கள். கிளைமேக்ஸில் அப்படி பேசப்படக்கூடிய ஒரு பெயராக சிங்கப்பூர் சலூன் என்பது ஆகிறது. அப்புறம் இடையில மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் போகிறாருன்ற மாதிரி ஒரு இதில் காமிச்சு இதை மாதிரி வந்து அந்த குடிசையில் இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த மக்களுக்கு ஃபுல்லாக 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வீடு அப்படி இப்படின்றதெல்லாம் போட்டு 7 கிலோமீட்டருக்குள்ளேயே அவங்களுக்குலாம் வீடுகள்லாம் அமைக்கப்பட்டு அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சிங்கப்பூர் சலூன் வந்து பாதிக்கப்பட்ட சிங்கப்பூர் சலூனுக்கு பக்கத்துலேயே ஒரு கட்டடத்தை உண்டாக்கி கொடுத்து அப்படின்ற பேட்டனில் முதலமைச்சர் ஆணைக்கிட்டு இருக்கிறாருன்ற பேட்டனில் ஒரு ஃபினிஷிங்லாம் கொடுத்து அப்படியே ஒரு இது அது சத்யராஜ்லேருந்து எல்லாருமே வந்து அப்படியே இவருடைய திறமை இதெல்லாம் வந்து இது பண்ணி இவருடைய முயற்சி வாழ்க்கையில் நினச்சது மாதிரியே மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கை அடைந்தார் அப்படின்றதுக்காக வந்து எல்லாருமே பெருமைப்பட்டு அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு குட் ஃபினிஷிங்கோட அப்படி படத்தை முடிச்சுன்றது. ஆக்சுவலாக ஒரு வகையில் வந்து நான் தான் சொன்னேன்ல அன்னபூர்ணி திரைப்படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி கைதட்டி பாராட்டணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சினோம். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகும் எனக்கு வந்து யாரும் எடுக்காத ஒரு கதை கருவை மையமாக வைத்து ஒரு அழகு கலை நிபுணர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அருமையான ஃபினிஷிங் கொடுத்து அவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையையும் கௌரவத்தையும் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு கதைக்கருவை மையமாக வைத்து இப்படிப்பட்ட முயற்சியில் இறங்கினார்கள்ல அந்த இறங்கி இருப்பதற்காக இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த ஆர்ஜே பாலாஜியும் இதற்கு அவர் தான் பேக் போன் அப்படின்றத நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. முழுக்க அவர் தான் பேக் போனாக இருந்திருப்பார். அதனால் அவருடைய அந்த முயற்சின்ற ஒரு மேட்டர் இல்லை, அதுக்கு நான் பாராட்டுறேன். ஐஸ்வரி கணேஷ் இந்த மாதிரி படத்தை தயாரிப்பதற்கு முன் வந்ததுக்கு அவர் பாராட்டுறேன். இந்த படத்தை அருமையான திரைக்கதையுடன் இயக்கிய கோகுலை நான் பாராட்டுகிறேன். இந்த படத்தில் சத்யராஜ் வந்து ரொம்ப அருமையாக இந்த கதாபாத்திரத்துக்கு எக்ஸ்ட்ரானரியாக இப்போ நல்லா பண்ணியிருந்தார். ரோபசங்கர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தார். இதில் வரக்கூடிய கலைஞர்கள் எல்லாருமே ஜான் விஜயிலிருந்து எல்லாருமே எந்த அளவுக்கு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி திறமையை காமிட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அருமையாக திறமையை வெளிப்படுத்தி இந்த படத்திற்கு மெருகு சேர்த்திருந்தார்கள் அப்படின்றதான் உண்மை. அதனால் ஒரு மாறுபட்ட கதையை வச்சு திரைப்படங்களை உருவாக்குவதுன்றதே நம்ம வந்து நிச்சயம் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான முயற்சியை செய்ததற்காக சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தை நாம் பாராட்டலாம். இந்த படத்தை உருவாக்கிய உள்ளங்கள் யார் இருக்காங்களோ எல்லாரையுமே மனம் திறந்து
கட்டாயம் நாம் பாராட்ட வேண்டும்.